ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் காய்கறி வீட்டில் சுத்தமாக காலியாக போச்சுன்னு சொல்லி சிவகாசி போகலான்னு போயிட்டோம். கையில் பைசா இல்லைன்ட்டு ஏடிஎம்மில் ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு போகலான்னு கிளம்புனோம். கிளம்பி சிவகாசி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் எப்போயுமே 3 வாரம் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு தான் வரும் நாங்கள் வாங்கிற காய்கறி. அதுக்கு மேலே வராது. 3 வாரம் கழித்து கரெக்டாக திரும்ப சிவகாசி மார்க்கெட்டில் தான் வந்து வாங்குவோம். அதனால் சிவகாசி மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிட்டு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு கடையில் வாங்குவோம். கத்திரிக்காய் ஒரு கடையில், மிளகா ஒரு கடையில், தக்காளி ஒரு கடையில் வாங்குவோம். அப்படியே வாங்கிக்கிட்டே இருக்கோம். லாவணியா மேடம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஒவ்வொரு கடையில் ரேட்டு விசாரித்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ரேட்டு. தக்காளியெல்லாம் கிலோ 40 ரூபா நண்பர்களே. ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்குது. என்னென்ன ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் கார்த்திகை மாதம் அப்படி தான் இருக்கும்ண்ணே அப்படிங்காங்க. கார்த்திகை மாதத்துக்கு காய்கறி ரேட்டெல்லாம் கூடிடுது. எல்லாம் வெஜிடபிளுக்கு மாறிடுன்றக்காண்டி காய்கறி ரேட்டெல்லாம் கூடுது. அதனால் காய்கறி பக்கமே போக முடியல நண்பர்களே. அதிகமாக இருக்கிற ரேட்டு பூரா சிவகாசி பக்கம் வந்தீங்கன்னா சிவகாசி மார்க்கெட்டில் வாங்க. நம்ம லோக்கலில் வாங்குறத விட சிவகாசி மார்க்கெட்டில் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் ரேட்டு, மலிவாகவும் கிடைக்கும். அதுக்காண்டி நாங்கள் சிவகாசிக்கு போயிடுவோம். 1 வீக் 2 வீக் 3 வீக்ஸ் கழிச்சு சிவகாசிக்கு போயிடுவோம். நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக மளிகை கடைக்கு போவோம். மளிகை கடை வந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு கடையில் தான் மளிகை சாமான்லாம் வாங்குவோம். அவங்கள்ட்ட வாங்கிட்டுக்குள்ள சரக்கு போட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னாங்க. காய்கறிலாம் வாங்கியாச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு மளிகை கடைக்கு போகும்போது 10 நிமிஷம் ஆகும்னாங்க. 10 நிமிஷம் ஆகுமே என்ன பண்ணலான்னு போய்கில லாவண்யா மேடம் டீ குடிக்க போனாங்க. டீ குடிக்க வந்தாச்சு. அந்த 10 நிமிஷம் கேப்பில் டீ குடிக்க வந்தாச்சு. நாங்களும் டீ குடிச்சிட்டு வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அவ்வளோதான். ஹாய் பாய், see you.